உள்ளம் சொல்வதை நம்மளுடைய உடம்பு கேட்கணும். உடம்பு சொல்கிறத உள்ளம் கேட்கக்கூடாது. இந்த தாரக மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் கடகத்திற்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. நிறைய நேரம் இந்த உடம்பு சொல்கிறத கேட்டுட்டு தான் இந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆயிடும். அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆயிடும். உண்டா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே தான் நம்ம மிஸ் ஆகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிற இடமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். சில நேரங்களில் கடகராசிக்காரர்களுக்கு தூக்கமே வராது. தூக்கம் வரலைன்னு வருத்தமே படாதீங்க. ஏதோ ஒன்று மனசு சிந்திக்க ஆரம்பிக்குது. அந்த சிந்தனையை நீங்கள் காலையில் அதை அப்படியே கரெக்டாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த நேரம் தூக்கமே வரமாட்டேங்குது, இப்படிலாம் சிந்திக்கிறேனே அப்படிலாம் நினச்சிட்டு இருந்துடாதீங்க. கடகராசியோடைய பெரிய பலம் சந்திரன், குரு. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன். உங்களுக்கு 5வது வீடு என்ன தெரியுமா? செவ்வாயுடைய வீடு. அங்கே யார் தெரியுமா உச்சம்? கேதுங்கிற கிரகம் உச்சம். 5வது வீடு செவ்வாயுடைய வீடு. விருச்சக ராசி. கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். 5வது வீட்டில் கேது உச்சம் பெறுகிறார். ராசிக்கு 2வது வீட்டில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். என்ன ஒரு பெரிய ஹைஃபையான வாழ்க்கை! உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நீங்கள் புகழுக்கு வரணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். உங்களுக்கு புகழ் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பூமி கிடைக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். பூமி கிடைச்சே தீரும். உங்களை விட்டு எத்தனை பேர் பிரிந்தாலும் நல்லவர்கள் உங்களோடு சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதை முதல்ல கடகராசி ரொம்ப பலமாக நம்புங்க. ரொம்ப பலமாக நம்புங்க. உங்கள் குரல் தான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் குரலில் என்றைக்குமே தளர்வு ஏற்படவே கூடாது. அழுக வரலாம். ராத்திரி கண்ணை மூணா தாரையாக கண்ணு கொட்டலாம். லைட்டை யாராவது போட்டாங்கன்னா சொல்லுமா, என்ன எப்படி இருக்குண்ணே, என்ன வேணும், அப்பா என்னப்பா, தம்பி என்ன தம்பி, தங்கச்சி என்ன, அப்படி பேசணும். அடுத்து இந்த வினாடிக்கு இந்த வினாடி மாறணும். குரல் மட்டும் தளர்வு ஏற்படக்கூடாது. குரலில் குழப்பம் ஏற்படக்கூடாது. அப்போ கடகம் ஒரு திமிர் இருக்கணும். இதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா உங்கள் ராசியை நீங்கள் பலப்படுத்தணும். ஒரு மனுஷன் இந்த பதிவோட நோக்கம் என்ன? நீங்கள் உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு இந்த சிவஸ்ரீ கண்டிப்பாக ஒத்துழைப்பாக இருப்பேன். உங்கள் கனவு நிறைவேறணும். ஒரு மனிதனுடைய கனவு நிறைவேறணும்னா அவனுக்கு நம்பிக்கை அதிகம் தேவை. நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறோம், ஆனாலும் பல சறுக்கல்களை பார்க்குறோம். பல விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவும் சந்தித்து நம்ம கனவு நிறைவேறாமல் இருக்குன்னா நம்மளை இன்னும் உள்ளார புரிஞ்சிக்க முடியல. நம்மளையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ நம்மளை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இந்த பதிவோடைய நோக்கம் அதுதான். இதை விட இந்த பதிவோட கடைசியில் ஒரு 11 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். இந்த 11 பாயிண்ட்டை கம்பல்சரி ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக என் பிள்ளைகளா, கடகராசி பிள்ளைகளா, இந்த ஜகத்தை ஆளக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், எல்லாமே சாத்தியம். நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது சாத்தியம். சாத்தியப்படுறத மட்டும்தான் உங்கள் மனம் ஆசைப்படும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி உங்கள் பயணம் கண்டிப்பாக வெற்றியாக போகுது. இந்த வாழ்க்கைங்கிற பயணம் கண்டிப்பாக வெற்றியாக போகிறது. உங்களுடைய ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்க போகுது. அதுக்கு காரணம் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுடைய ஐடென்டிட்டி. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுடைய ஐடென்டிட்டி. அந்த கான்ஃபிடென்ட்டை விடலாமா? கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது. உங்கள் கனவுகள் உண்மையாக போகக்கூடிய நேரம், அதுக்கு தயாராக இருங்க. ரொம்ப சின்ன விஷயம், உங்கள் ப்ரெசன்ஸை ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் ப்ரெசன்ஸை உங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ, அதை பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உண்மையிலேயே ஒர்த்தான ஆட்கள்ப்பா. நீங்கள் ஒர்த்தான ஆட்கள். எந்த இடத்துல, எந்த தொழிலில், எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு ஒர்த்து உண்டு. ஆனால் நிறைய பேர் உங்களை ஒர்த்து இல்லாத மாதிரி சித்தரிப்பாங்க. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுங்க. உங்கள் முயற்சி உங்களை கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்களை மிகப்பெரிய அளவில் ஷைன் பண்ண வைக்க போகுது.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பேசக்கூடிய, அதாவது ஹார்டாக பேச வேண்டிய நிர்பந்தம் அடிக்கடி ஏற்படும். ஆனால் அதே ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் பேசக்கூடிய மனிதர்களாக வரப்போகிறீங்க. இந்த கான்ஃபிடென்ட் விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை நீங்கள் இப்பயே உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. என் அன்பு உறவுகளே, கடகராசிக்காரர்களே, ஒரு 11 விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த 11 விஷயத்தை மட்டும் நீங்கள் கீப் இட் பண்ணுங்கள். ஒரு 48 நாள்லேருந்து 90 நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எங்கே இருந்தாலும் அது உங்களை தட்டி தூக்கும். இந்த சிவஸ்ரீ என்னைக்கு உங்களோட நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம். நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்றீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். ரெண்டாவது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம்ஸ் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான். மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது, அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது 1 day டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற,
அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்றை ஒரு படிச்சுக்கணும், ஒரு கற்றுக்கணும். ஒரு திருக்குறள் டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம், 8வது, நான் பெரியவன் அல்ல. நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்ச நாள், அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததிலிருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் இன்னொரு அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.